இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தமிழ், மாப்பிள்ளை எவ்வளவு வருத்தப்படுறாரு, இப்படி பண்ணலாமா? அது இல்ல மாமா, விலகி நின்னு பாக்கும்போது கொஞ்சம் தப்பா பட்டுச்சு, அதான். அதுக்கு நீ பக்கத்துல போய் விசாரிச்சிருக்கணும். தமிழ், என் அம்மா யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அப்படி நம்பினா அவங்க சரியான ஆளாத்தான் இருப்பாங்க. வர்ஷினி விரும்பினாங்கிறதுக்காக மட்டும் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அம்மா கொடுத்த சர்டிபிகேட், அதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். மாப்பிள்ளைய சந்தேகப்படுறது தப்பு இல்ல, அதுக்காக எப்படியா? மாமா விடுங்க மாமா, தமிழ் சிஸ்டர் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் கெட்டவன் தெரிஞ்சா நம்ம எல்லாருக்கும் தானே கஷ்டம். அதான் சிஸ்டர் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்காங்க. இல்ல சேது, தங்கத்தை ஒரு தடவை தான் உரசி பார்க்கலாம். அடிக்கடி உரசி பார்த்தா அது நமக்கு தானே நஷ்டம். தமிழ், நீ ஏன் சொல்லு, நீ நல்ல பொண்ணுங்கிறது இந்த வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். அதே மீறி நீ நல்லவளான்னு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு சந்தேகத்தோட உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா அது உனக்கு எவ்வளவு வலிக்கும். அவர் நல்லவர் தமிழ், நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? அம்மா மாதிரி ஒன்னாலே மனுஷங்களை முழுசா நம்ப முடியலையா? இல்ல, சாரி மாமா. தமிழ், எல்லாம் பேசி முடிச்சு ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் இப்படி புதுசா ஒரு சந்தேகத்தை கிளப்புறது நல்லது இல்ல. இந்த விஷயம் வர்ஷினிக்கு தெரிஞ்சா அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா? தயவு செஞ்சு இதோட விட்டுரு. போய் நிம்மதியா தூங்கு. நாளைக்கு நிச்சயார்த்தத்தை நல்லபடியா முடிக்கணும். இதுக்கப்புறமும் இத பத்தி யோசிக்காத. என்ன சிஸ்டர் இது, நீங்க நல்லது பண்ணதானே நினைச்சீங்க, அதுக்கு ஏன் மாமா இவ்வளவு கோவப்படுறாரு? பரவாயில்ல, விடுங்க. என்ன சிஸ்டர், அப்ப இதை அப்படியே விட்டுறலாமா? இல்ல சேது, எனக்கு இப்பவும் அந்த பிரபு மேல டவுட் இருக்கு. அத சரியான ஆதாரத்தோட நாம நிரூபிக்கணும். ஹலோ மேடம், நீங்க தப்பா யோசிக்கல, சரியான ஆளை தான் சந்தேகப்பட்டிருக்கீங்க. நாளைக்கு காலைல உங்களுக்கு மொத்த உண்மையும் தெரியும். ஹலோ, நீங்க யாரு? ஹலோ, யாரு சிஸ்டர்? யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி நம்ம கரெக்டா தான் யோசிக்கிறோம்னு சொல்றாங்க. சேது, ஒருவேளை அந்த டிடெக்டிவா இருக்குமோ? I got something tomorrow morning. சிஸ்டர் இங்க பாருங்க. I got something tomorrow morning. I will meet you.